இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி இது 2ஓட ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ் குரூப் 1ஓடது, அதேமாதிரி மெயின்ஸ். இது 2க்கும் எந்தெந்த டாபிக் வந்து சேமாக இருக்குது, ஒரே டைமில் எப்படி நம்ம 2யுமே படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1க்கு இது பார்த்திங்க அப்படின்னா 100 மதிப்பெண் வந்து மெயின்ஸில் கேட்குறாங்க, ரிட்டன் டைப்பு. 25 வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ். இதை வந்து நம்ம டெப்த்தாக படிக்கணும், ஏன்னா எழுதணும். இதுலேயும் டெப்த்தாக தான் படிக்கணும். பட் இதில் நம்ம எழுதுறதுனால நிறைய நோட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும். சரிங்க, உள்ள கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நவீன இந்திய வரலாறு, தமிழ்நாடு சமூக இயக்கங்கள், அந்த நீதி கட்சி இந்த மாதிரிலாம் வருது. பண்டைய கால, நடுக்கால, நவீன கால இந்திய வரலாறு. ஆக்சுவலாக மெயின்ஸுக்கு டாபிக் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ரிலிம்ஸ்க்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கேட்குற மார்க் பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கு 100 மார்க்கு, ப்ரிலிம்ஸ்க்கு 25 மார்க். ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த முகல்ஸ் எப்படி வந்தாங்க, அப்புறம் வந்து குப்த பேரரசு, இது எல்லாமே அந்த ஏன்சியன் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் பழைய கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் இரும்பு காலம், இதெல்லாம் வந்து மேலோட்டமாக அந்த ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க வேண்டியது இருக்கும். இதுக்கும் பட் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இது வேறு சாப்டர் நம்ம கவர் பண்ணுவோம். இது வந்து ஓகேங்களா. பண்டைய இந்தியா வந்து மெயின்ஸில் குறிப்பிடவில்லை. ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. மெடிவல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் இல்லை, பட் மாட்ரேட்டாக படிச்சுக்கணும். பட் ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. இதில் குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகல்ஸு, மராத்ஸு இதெல்லாமே. விஜயநகரம் மற்றும் பாம்னி அரசாங்கங்கள், இது 2மே வந்து இந்த மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்க, தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம வந்து எந்த புக் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் படிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கிறது ஓகே. அது இல்லாமல் பிபின் சந்திராவோட மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, அது படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் 2க்குமே இது பண்ணுறதாக இருக்கும். ஐரோப்பிய வருகை வந்து பொதுவாக மட்டும்தான் அது எப்போ வந்தாங்க அந்த இயர் மட்டும் படித்தா ப்ரிலிம்ஸுக்கு போதும். ஆனால் மெயின்ஸுக்கு டீப்பாக படிக்கணும், டெப்த்தாக கேட்பாங்க. ஆங்கில ஆட்சி, அதாவது அந்த தொடக்கால வந்து அந்த 1857, அப்புறம் 1860 வேலூர் கிளர்ச்சி, இது எல்லாமே 2க்குமே தேவைப்படும். ஆரம்பகால கிளர்ச்சிகள், அதை நம்ம பார்த்தது தான், தென்னிந்திய கிளர்ச்சி, இந்த இது 2க்குமே தேவைப்படும். சுதந்திர போராட்டம், மிதவாதம், தீவிரவாதம், ஐஎன்சி எப்படி உருவாச்சு, அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு, இது எல்லாமே நார்மலாக வர்றது தான். அப்புறம் வந்து ரவுலட் சட்டம், இந்த கான்செப்ட் வருது. தேசிய தலைவர்கள் கொடுத்துருக்கிறத வந்து டெப்த்தாக படிச்சுக்கணும் ஒவ்வொருத்தையும், பட் 2க்குமே படிக்கணும். அரசியலமைப்பு வளர்ச்சி, அந்த ஒழுங்குமுறை சட்டம் சார்ட்டர் ஆக்டில் இருந்து 1900 சுதந்திரம் கிடச்சி 1950 வரைக்கும் எப்படி இருந்துச்சுட்டு இதில் குறிப்பிடவில்லை. பட் இது படிக்கணும். ஓகே, குறிப்பிடவில்லைன்னு நினைக்க வேணாம், பட் இதுக்கு வந்து படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். 2ஆம் உலகப் போர் பிரிவினை, இதுக்கு படிக்கணும். இதுக்கு வந்து மேலோட்டமாக அந்த மதச்சார்பு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். தமிழ்நாட்டின் பங்கு 2க்குமே முக்கியம். நீதி கட்சி, சமூக நீதி 2க்குமே இதில் இடம்பெறவில்லை, பட் இருந்தாலும் கொஸ்டின் கேட்பாங்க, படிக்கணும். சமூக மத விரிவாக இதை தேசிய மறுமலர்ச்சி, நம்ம யூடியூப்லேயும் தேசிய மறுமலர்ச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஐஎன்எம் ப்ளேலிஸ்ட்டில். அதை போய் பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் 8th முடிச்சாச்சு, அடுத்து 10th 11th போடலாம். இது வந்து 8th 10th 11th புக் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிபின் சந்திரா. ஏன்னா நிறையா புக் படிக்க வேண்டாம், ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு, ஸ்கூல் புக், இது மட்டும் படித்தா போதும் நமக்கு. கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த சட்டங்கள், இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட்ஸ் நிறையா யூனிட் 9 நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே படிக்கும்போது கொஞ்சம் மேலோட்டமாக படிப்பீங்க. ஓகே, இது குறிப்பிடவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் ரேராக கொஸ்டின் கேட்பாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா, இது 2க்குமே தேவை. இந்திய கலாச்சாரம், இதுவும் ஸ்கூல் புக் 6th 7th 8th படித்தா போதும். 6th 7th 8th அதிகமாக இருக்கும். அப்புறம் 12th எத்திக்ஸில் இருக்குது இந்த இந்திய கலாச்சாரம் ஒற்றும், இது எல்லாமே சேம் தான். இது எல்லாமே 6th 7th 8th 12th எத்திக்ஸு 12th புக்கோட. இந்த இந்திய கலாச்சாரம், ஒற்றுமை, மதச்சார்பு, நடப்பு நிகழ்வு வந்து நம்ம நியூஸ் பேப்பரோட ரீடிங் பண்ணிக்கலாம். இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா அந்த 12th எத்திக்ஸ் இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. கலை மற்றும் இலக்கிய நபர்கள், தேசிய சின்னங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இது 6th புக்கில் இருக்குது, அதனால் அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். நானும் அப்பப்போ வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன் தேசிய சின்னங்களை பற்றி. கடினத்தன்மை எந்த அளவுக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும். இதுவும் கடினமாக தான் இருக்கும் குரூப் 1க்கு, பட் இதை விட இது கொஞ்சம் கடினமாக இருக்கும்.
ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிபின் சந்திரா அவங்களோட மாடர்ன் இந்தியா, இந்த ரெண்டு புக்குமே போதுமானது. இந்த கம்பேரிசன் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து ஜாகிரபிக்கு பார்ப்போம். ஏன்னா ஜாகிரபி வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.